உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போர்ட்ரோனிக்ஸோட UFO ஹோம் சார்ஜர். இதோட அன்பாக்சிங் மற்றும் ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போலாம் வந்து வீடியோ அப்லோட் செய்யப்படுதோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் கிடச்சிரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது ஒரு ஹோம் சார்ஜர். இந்த ஹோம் சார்ஜர்னால் உங்கள்கிட்ட இருக்க 6 டிவைசஸ் அட் அ டைமில் வந்து சார்ஜ் பண்ண முடியும். உங்கள் ஃபோனை நீங்கள் தனித்தனியாக வந்து சார்ஜ் போட தேவையில்ல. இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க தனித்தனியாக நீங்கள் சார்ஜ் போடுறீங்கன்னா இனிமேல் இந்த ஒரே ஒரு டிவைஸில் மட்டும் நீங்கள் உங்கள் சார்ஜரை போட்டால் போதும், எல்லா ஃபோனும் அட் அ டைமில் வந்து சார்ஜ் ஆகிடும். இப்போ இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அதுக்கப்புறம் ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா UFO ஹோம் சார்ஜர் 6 போர்ட்ஸ் மற்றும் 8 ஆம்பியர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் வந்து அன்ராப் பண்ணிடலாம். பாக்ஸ் கொஞ்சம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு உள்ளே வந்து பார்க்கும்போது. மேலே பார்த்தீங்கன்னா அதை பற்றி சில டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலில் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுற விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா மேலே அவங்களுக்கு அந்த ஹப் வந்து கொடுத்துருக்காங்க. போர்ட்ரானிக்ஸ் அப்படின்ற பிராண்டிங் வந்து மேலே வந்து இருக்குது. ஸோ அது போக உங்களுக்கு 7 போர்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த பின் பாயிண்ட்டு, மற்ற எல்லாம் 6 USB போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து சைடில் வச்சிடலாம். வேறு என்னெல்லாம் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள உங்களுக்கு ஒரு வயர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வயரோட லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மீட்டர் வருது. ஸோ இந்த 1 மீட்டர் மூலியமாக நீங்கள் வந்து இந்த ஹப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் சார்ஜிங் போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ உங்கள் பாக்ஸில் இருக்க மொத்த ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 2 ஐட்டம்ஸ் தான் உள்ளே வந்திருக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன். நான் இந்த ப்ராடக்ட்டை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ஒரு வாரமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது வரையும் நான் ஸ்மார்ட் கேஜெட்டில் பார்த்ததே கிடையாது. நம்ம நண்பர்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே நல்லா தெரியும். நான் வந்து எதையுமே டெஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் ஒரு வாரமாக டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பரான இருக்க ப்ராடக்ட். இதோட விலை பார்த்தீங்கன்னா ₹730 அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 USB போர்ட் வந்து வருது. அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு பின் போர்ட்டும் இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 போர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த பின் பாயிண்டில் வந்து நீங்கள் வயர் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணோன்னே அதர் எல்லா போர்ட்ஸுமே உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இதில் மொத்தம் வந்து கரண்ட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் மொத்தம் உங்களுக்கு சப்ளை வந்து இதில் வரும். அதாவது 8 ஆம்பியர் விதம் உங்களுக்கு மொத்த பவர் சப்ளை வந்து இதில் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து 6 போர்ட் இருக்கனால ஒவ்வொரு போர்ட்டுக்கும் 1.2 ஆம்பியர் வந்து எல்லா போர்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ சைமல்டேனியஸாக நீங்கள் ஒரு 6 டிவைஸை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா எல்லா டிவைஸுக்கும் 1.2 ஆம்பியரில் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து எல்லா டிவைஸ்க்கு வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் 6 கேஜெட்ஸை சைமல்டேனியஸாக சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் டைம் கொஞ்சம் அதிகமாக தான் வருது. அதே மாதிரி நீங்கள் 2 இல்லை 3 டிவைஸ் மட்டும் நீங்கள் அட் அ டைமில் சார்ஜ் பண்ணிங்கன்னா சார்ஜிங் வந்து நார்மலாகவே இருக்குது. அதுவும் நீங்கள் 1 மட்டும் போட்டிங்கன்னா ரொம்பவே நார்மலாகவே உங்களுக்கு சார்ஜ் வந்து ஆகுது. அது போக உங்களுக்கு இன்னும் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து எரியுது. எந்தெந்த போர்ட்டில் உங்களுக்கு வந்து கரண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத கூட இது வந்து காட்டுது. இந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆஃபீஸ் செட்டப் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே போல் உங்களுக்கு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக 3 இல்லை 4 செல்ஃபோன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் சார்ஜர்ஸ் வச்சுருக்கிறது பதிலாக நீங்கள் வந்து ஒரே ஒரு ஹப் மட்டும் இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக உங்களுக்கு USB போட்டு வச்சு மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டைமை சேவ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டும் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும். இது வெறும் பார்த்தீங்கன்னா ₹730 தான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்கும்போது அவைலபிளாக இருக்குமா அப்படின்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். சப்போஸ் இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இல்லைனா நோட்டிஃபை மீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்கும். அதை கொடுத்து அதுக்கப்புறம் இது எப்போ அவைலபிளாக இருக்கோ அப்போ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்குவீங்களா அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான சூப்பர் கேஜெட்ஸோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க TechLancer. என்னோட பேர் கௌதம். நான் இந்த வீடியோ வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.